ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த 17வது ஐபிஎல் சீசன் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குது. இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படி இருக்குது, பிளேயிங் 11 எப்படி இருக்குது, அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, அவங்களுடைய நெகட்டிவ் என்ன, கப் அடிக்கிறதுக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நெகட்டிவை பார்த்துருவோம். சிஎஸ்கேவுடைய நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, டெவான் கான்வே இன்ஜூர்டுங்க. இந்த டெவான் கான்வே இன்ஜூர்டு சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பலத்த ஒரு பாதிப்பு உண்டு பண்ணே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் சீசனில் தொடர்ச்சியாக ருத்ராஜ் கைக்வாட்டோட ஓப்பனிங் இறங்கி எல்லா மேட்சுமே ஆடி கொடுத்தாப்புல. ஃபைனல் கப் அடிக்கிறதுக்கு டெவான் கான்வே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா யாராலையும் மறுக்க முடியாது. அந்த கான்வேயோட இன்ஜூர்டு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் சிஎஸ்கேக்கு. ரெண்டாவது சிவம் துபே. இந்த சிவம் துபே இந்த 2023 ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு பிளேயராக எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தோனி எடுத்து கொண்டு வந்து சிஎஸ்கேயில் போட்ட உடனே தோனி கைப்பட்டா கல்லு கூட வயிற மாதிரி அப்படி ஷைன் ஆகும்பாங்கல்ல, அது மாதிரி மனுஷன் அட்டகாசமான அதிரடியில் கலக்கிவிட்டாங்க. அது செகண்ட் டவுன் இறங்கி அடி ஒவ்வொரு மேட்சும் குறைஞ்சது 3 சிக்ஸர் 4 சிக்ஸர் சிக்ஸர் சிவம் அப்படிங்கிற ஒரு பேரையே வாங்கிட்டாப்புல. அந்த அதிரடி காட்டி அணியை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு சிவம் துபே ஒரு மெயின் காரணம். இன்னொருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆட்டத்தினால சிவம் துபேக்கு இந்தியன் அணியில் T20 அணியில் இடம் கிடச்சி வருகிற T20 2024 வேர்ல்டு கப்பில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளாக இந்த சிவம் துபே இருக்கிறாப்புல. அதுக்கு முக்கியமான காரணம் தோனிங்கிற ஒரு ஆளுமை தான். இப்போ அந்த சிவம் துபே தசைப்பிடிப்புனால் அவதிப்பட்டு இப்போ தேசிய கிரிக்கெட் அகாடமியில் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவரும் திரும்புறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மைனஸ். ஃபஸ்ட்டு டெவான் கான்வே, ரெண்டாவது சிவம் துபே. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மிடில் அம்பதி ராய்டு செம்மையாக ஆடிடுறாங்க மனுஷன். ஆரம்ப காலத்துலேருந்து சிஎஸ்கேக்கு நல்லா நான் கவனிச்சு பார்த்துருக்கேன் மேட்சை. கம்மியான பால்களை நல்ல ரன்களை அடித்து கொடுத்து போவாப்பில். நல்ல மிடில் பேக் போன் மாதிரி இருந்தாலும் போன லாஸ்ட் இயர் ஐபிஎலோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாப்புல. அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு புதுசாக எடுத்த பிளேயர்கள் அது எந்த அளவுக்கு ஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தெரியல. அம்பதி ராய்டும் இல்லாதது ஒரு மைனஸ். கடைசியாக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிஎஸ்கேக்கு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் சரியாக இல்லைங்க. T20 பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், தரமான பவுலர்ஸ் ஒரு ஆள் இல்லை 2 பேர் நிச்சயமாக இருக்கணும். ஆனால் சிஎஸ்கேக்கு அந்த இடம் ரொம்ப பெரிய லேக் விழுந்திருக்குன்னா சொல்லணும். அது பெரிய மைனஸாக இருக்கும். இப்போ அவங்க எடுத்து வச்சுருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா, இந்த ஃபத்திரனாவை எடுத்து வச்சுருக்காங்க. ஃபத்திரனா ஒரு இன்ஜூர்டுனால ஆட முடியல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருச்சு. லாஸ்ட் ஐபிஎல்லில் கலக்குனது இந்த ஃபத்திரானா, குட்டி மலிங்கானே சொன்னாங்க. அதுவுமே இந்த தோனியை கூட்டி கொண்டு விட்டதுனால தான். அதுக்கு முன்னாடியும் ஃபத்திரானோடைய பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. இந்த ஐபிஎல்லில் சைன் ஆனவங்க தான் நேஷனல் கிரிக்கெட்லேயே அதாவது இலங்கை கிரிக்கெட் போர்ட்லேயே முக்கியமான ஆளாக மாறினாப்புல இந்த ஃபத்திரானா வராத ஒரு பெரிய மைனஸ். அதுக்கு அடுத்தபடியாக முஸ்தபிசுர் ரஹ்மானை 8 கோடி கொடுத்து எடுத்துருக்குறாங்க முஸ்தபிசுர் ரஹ்மானை. ஆனால் முஸ்தபிசுர் ரஹ்மான் அங்கே லோக்கலில் உள்ளூர் கிரிக்கெட் இருக்கிறதுனால அவர் முதல் பாதி இதுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. அதனால் வெளிநாட்டு ஃபாஸ்ட் பவுலர்கள் இல்லாதது ஒரு பெரிய குறை. உள்ளூர் பிளேயர்களை வச்சு தான் சமாளிக்க வேண்டிய சூழல். சர்துல் தாக்கூர், தீபக் சாகர், துஷார் தேஷ்பாண்டே இவங்கள மாதிரியான ஆட்களை வச்சு தான் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை சமாளிச்சாகணும். அது ஒரு பெரிய மைனஸ். ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ரவீந்திர ஜடேஜா, ஷாண்ட்னர், மொயின் அலி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்பின் பற்றி பிரச்சனை இல்லை. ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு பெரிய மைனஸுங்க. இந்த மாதிரி ஒரு 4 மைனஸ் இருக்குது. இதை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. கான்வேயோடைய இன்ஜூர், அதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திரா அவரை கரெக்டாக பொருந்தி ரீப்ளேஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த சிவம் துபே நிச்சயமாக வந்துடுவார் அப்படின்னு நம்புகிறாங்க. சிவம் துபே வர வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயம். மூணாவது இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டு இல்லாதது. அம்பதி ராய்டுக்கு பதிலாக டேரல் மிச்சல் அந்த இடத்த நிரப்புவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்புகிறாங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் நம்புகிறாங்க. இதுதான் மைனஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவுடைய மைனஸ். இதெல்லாம் இப்போ பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாசிட்டிவ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டருங்க. 1ஆவதுல ஆரம்பித்து 9ஆவது வரைக்கும் தரமான பேட்டிங் லைனப் இருக்குது. இதில் 8ஆவது இறங்குறது அதிரடி ஆல்ரவுண்டர் சர்துல் தாக்கூர் பேட்ஸ்மேன். 9ஆவது இறங்குறது தீபக் சேகர் தரமான ஆல்ரவுண்டர். 10ஆவது மேபி சாண்ட்னர் இறங்குவாப்பில். சாண்ட்னரும் ஒரு ஆல்ரவுண்டர். அதனால் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், MS தோனி, ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேட்டிங் பட்டாளமே இருக்குதுங்க. அதனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம்.
ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ கரண்ட் நடப்பு தொடர்களில் இப்போ யார் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டேரல் மிச்சலும் ரச்சின் ரவீந்திரா வந்தாங்க. இவங்க 2 பேரையுமே டீமில் எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த தொடர் முழுதும் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இவங்க 2 பேரும் இருப்பாங்கன்ட்டு நான் அழுத்தமாக நம்புகிறேன். ஏன்னா வந்து சமீபத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் டேரல் மிச்சலை 14 கோடி கொடுத்து நம்பி எடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக அதுக்கு அவர் ஒர்த்து தான். பல மேட்ச்சில் வந்து மேட்ச் வின்னராக நிச்சயமாக இருப்பாப்பில். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவை ரொம்பவே ஆச்சரியப்பட்ட வகையில் 1.something கோடிக்கே எடுத்திருந்தாங்க. இந்த ரச்சின் ரவீந்திரா ஆல்ரவுண்டர் வேறு, பவுலிங் வேறு, ஆப்ஷன் வேறு இருக்கும். இவங்க 2 பேரும் மிடில் அண்ட் ஓப்பனிங்கில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க சிஎஸ்கேக்கு. 3வது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த சமீர் ரிஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு யங் பிளேயரை வந்து எம்எஸ் தோனி எடுப்பாப்புல. அப்போ எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, ஏடா இவனை போய் ஏன்டா எடுக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் 18 வயசு 19 வயசு தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 8.something கோடிக்கு எடுத்தாப்புல. என்னடா அடிப்படை விலை 20 லட்சத்துக்கு எடுக்கிறதே பெருசு, இதை போய் புது பிளேயரை போய் இவ்வளோ கொடுத்து எடுக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் தோனி ஒரு விஷயத்தை செஞ்சால் நிச்சயமாக அதில் வந்து பேக்ரவுண்டில் அழுத்தமான காரணம் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கொஞ்ச நாளில் உணர முடிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா அடுத்து அந்த யூபி T20 போட்டிகள், T20 போட்டிலையும் முஸ்டாக் அலி அகமது T20 போட்டிகளையும் அட்டகாசமாக அதிரடி பின்னிட்டாங்க மனுஷன். அந்த சமீர் ரிஸ்வி செஞ்சுரி அப்படி இப்படின்னு குறைஞ்ச பல்ல அடி பின்னிருக்கான் மனுஷன். எப்போ ஏலத்தில் எடுத்த பிறகு அப்போ நினைச்சாங்க தோனி செஞ்சால் அது சரிதாண்டா அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற ஒரு அதிரடி இளம் பிளேயர் எடுத்துருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து இளம் பிளேயர் எடுத்துருக்காங்க. அவருடைய பேட்டிங் நிச்சயமாக சிஎஸ்கேக்கு வந்து ஒரு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருமே சிஎஸ்கே பிளேயர் எல்லாம் நம்புகிறாங்க. இது வந்து 3வது பாசிட்டிவ். 4வது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா எம்எஸ்டி. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்லியிருக்கணும், ஆர்டர் மாறிட்டு நிற்கலாம். எம்எஸ்டி அப்படிங்கிற பிரம்மாஸ்திரம். கேப்டன் தோனி வந்து கேப்டனாக இருந்தாலே போதும், ஒன்றுமே ஆடாதவன், வெறும் கல் கூட அங்கே ஆடு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து அஜிங்கியா ரெகானாவை போய் வந்து எம்எஸ் தோனி எடுத்தாப்புல. ஆக்சுவலாக அஜிங்கியா ரெகானா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லேயும் இல்லை, ஆடலை, அவுட் ஆஃப் ஃபார்மும் டோட்டலாக வெளியில் கிடக்கிறாப்புல. அவரை போய் இந்த எம்எஸ்டி எடுத்தாப்புல. அப்போ எல்லாம் சொன்னாங்க, என்னடா சும்மா வெளியே நடக்கிறால போய் எதுக்கடா போய் எடுக்கிறாப்புல, அதுவும் வயசும் ஆகிப்போச்சு, எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நக்கல் பண்ணாங்க. மனுஷன் உள்ளே வந்து அடித்தான் பாருங்க. ஒரு மேட்ச்லலாம் வந்து 25 பாலுக்கு 76 ரன் என்னமோ பறக்க விட்றான், 4 பக்கம் 6 எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. ஏன் பெரிய அதிரடி பிளேயரே ஆடாத ஆட்டத்தை அந்த அஜிங்கியா ரெகானா ஆடினாப்புல. அப்போ என்ன அப்படின்னா, தோனி கைப்பட்டா மண்ணாக இருந்தாலும் பொண்ணாகும், கல்லாக இருந்தாலும் மாணிக்கமாக மிளிரும். அது வந்து தோனிக்கே உரிய, தோனிக்கே உரிய ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அதனால் தோனி கேப்டன் அப்படிங்கிறது தான் வந்து சிஎஸ்கேவுடைய மிகப்பெரிய பலம், பாசிட்டிவ் எல்லாமே எம்எஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு பிரம்மாஸ்திரம். இந்த 4 விஷயங்களும் பாசிட்டிவ்ங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தோம், அப்புறம் பாசிட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ பிளேயிங் 11 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓப்பனிங் வந்து ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் ரொம்ப தரமான ஓப்பனர்ஸுங்க. டெவான் கான்வே இல்லை ரைட்டு, அதுக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரா. வேறு எந்த டீமோட கம்பேர் பண்ணாலும் இவங்களுடைய ஓப்பனிங் வந்து தரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தா 3வது வந்து சிவம் துபே. தசைப்பிடிப்புனால இருக்கிறாப்புல, வந்துட்டா அப்படின்னா சிவம் துபே, அப்படி இல்லைன்னா ரெஹானா, அஜிங்கியா ரெஹானா 3வது. 4வது 14 கோடி எடுத்து வச்சிருக்கிற டேரல் மிச்சர் வந்து சும்மா செம்ம ஃபார்மில் இருக்காப்புல. உண்மையாகவே அந்த நம்ம அம்பத்தி ராயோட இடத்த அதையும் தாண்டி டேரல் மிச்சல் ஃபில் பண்ண நினைக்கிறேன். டேரல் மிச்சல். 5வது அதிரடி இளம் பிளேயர் சமீர் ரிஸ்வி. 6வது ரவீந்திர ஜடேஜா. 7வது எம்எஸ் தோனி. இதுதான் முதல் 7 இடங்கள். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, டேரல் மிச்சல், சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி. இது முதல் 7 இடங்கள்ங்க. சும்மா மிரட்டலாக இருக்குங்க, பார்க்கும்போதே நமக்கு அப்படி தெரியுது. அது பேட்டிங் ஆர்டர் வந்து செம்ம லென்த்தாக இருக்கும் போது 7. அடுத்ததாக 4 பேர் யாருன்னு பார்த்தா ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸில் சர்துல் தாக்கூர், அதுக்கு அடுத்து ஒரு ஆல்ரவுண்டர் தீபக் சகர். சாண்ட்னர் விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து தீக்ஷானா ஃபார்ம்லேயே இல்லை, தீக்ஷானுக்கு பதிலாக சாண்ட்னர் ஆட வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான், அவர் வரலாண்டா லோக்கல் பிளேயர் துஷார் பாண்டே வச்சு மேக்கப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பிளேயிங் 11. வெற்றிக்கான வாய்ப்பு, கப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையாகவே டீம் வந்து அருமையாக இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் மைனஸ் நம்ம சொன்ன சில விஷயங்களை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை அப்படிங்கிறத ஒரு சரி செய்கிற மாதிரி லோக்கல் பிளேயர்லே நல்லா போட்டாங்க அப்படின்னா
நிச்சயமாக 6வது முறையாக சிஎஸ்கே கப்பை எடுத்து டாமினேட் பண்ணக்கூடிய லெவலில் நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கிற சிஎஸ்கே ரசிகர்கள் நம்புகிறாங்க. தலை தோனிக்காக நம்மளும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.